கொலை வழக்கில் ரவுடி ஒருவர் தற்போது சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார். சென்னையில் இளைஞரின் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த ஒரு ரவுடியை தற்போது சுட்டு பிடித்திருப்பதாக காவல்துறையின் தரப்பிலிருந்து தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். சென்னை மந்தவெளி ரயில் நிலையம் அருகே மௌலி என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இவர் ரவுடி. இவர் மீது வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய தனிப்படை என்பது அமைக்கப்பட்டது. பட்டப்பகலில் சர்வ சாதாரணமாக பொதுமக்கள் நடமாடக்கூடிய ஒரு பகுதியில் ரவுடியை வெட்டி கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் ஒரு பீதியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருந்தது. காவல்துறையினர் இது தொடர்பாக விசாரணை கொண்டு வந்தார்கள். இதில் இந்த கொலை வழக்கு தொடர்பாக முக்கிய குற்றவாளியாக என்று காவல்துறையால் சுட்டப்படக்கூடிய ரவுடி விஜயகுமார் என்பவரை போலீசார் காலில் பிடித்திருக்கிறார்கள். கைது செய்ய முற்படும் போது போலீசாரை தாக்கியதால் காலில் சுட்டு பிடித்ததாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மயிலாப்பூர் காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் தலைமையிலான தனிப்படை போலீசார் அவரை கைது செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கு தொடர்பாக கௌதம், நிரஞ்சன் ஆகிய 2 பேரை கைது செய்யப்பட்ட நிலையில் இந்திரா நகர் ரயில் நிலையம் அருகே பதுங்கியிருந்த விஜயகுமாரை பிடிக்க முற்படும் போதுதான் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. காலில் குண்டு காயமடைந்த ரவுடி விஜயகுமார் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சுட்டுப்பிடிக்கப்பட்ட ரவுடி விஜயகுமார் மீது ஏற்கனவே 2 கொலை முயற்சி வழக்குகள் உட்பட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் ரவுடி விஜயகுமாரால் கத்தியால் தாக்கப்பட்ட மயிலாப்பூர் காவலர் தமிழரசனும் சிவகங்கையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவரும் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கில் கைதான கௌதம் மற்றும் நிரஞ்சன் ஆகியோரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.